சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க ட்ரிஸ் வந்து வீட்ட விட்டு கிளம்ப போறான். அவ ஆச்சிய கூப்பிட்டுட்டு. அத பார்த்தோனே விஜயா, ரோஹிணி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடுல ட்ரிஸ் "நீ நல்லபடியா போயிட்டு வாடா கண்ணா" அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா அண்ணாமலை. "உங்க ஆச்சிய நல்லபடியா கூட்டு போய் ஆச்சிட்ட சேட்டை இல்லாம இருக்கணும்னே" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இங்க வந்து நம்ம முத்து பார்த்துட்டு சொல்றாரு, "அப்பா ட்ரெஸ் வந்து அவங்க ஆச்சி கூட எப்போதுமே சந்தோஷமா இருக்கான். இந்த வீட்ல எப்படி சந்தோஷமா இருக்கனோ, அதே மாரி தான் அவங்க ஆச்சியும் சேட்டை பண்ணாம தான் இருக்கிறான்" அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்க உடம்பு சரியில்லைன்னு தான் இங்க வந்தான். இல்லாட்டினா இங்க நிரந்தரமா நம்மளே உட்கார வச்சிரலாம். ஆனா ட்ரெஸ் வந்து இந்த வீட்ட விட்டு போறது எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. "எப்பா இங்க இருக்கலாம். ஆனா அம்மா சம்மதிக்க மாட்டாங்கல்லப்பா" அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமா, ஆமா. உங்க அம்மா என்னைக்கு தான் எந்த விஷயத்த தான் சம்மதிச்சா? அவ வந்து புள்ளைனாலே ஆகாது. இந்த வீட்ல புள்ளையில ஒரு புள்ளைய மேல, ஒரு புள்ள கீழன்னு தான் பார்த்துட்டு இருக்கா. எல்லா புள்ளையும் என்னைக்கு சமம்னு நெனைக்கிறாளோ, அன்னைக்கு தான் அந்த வீட்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் அமையும். அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. இத கேட்டோனே அங்க இருக்கக்கூடிய மனோஜ் சொல்றாரு, "எப்பா இதெல்லாம் கிடையாதுப்பா. அம்மா வந்து ஒரு போல்டான ஒரு டைப்புப்பா. எப்போதும் பார்த்தீங்களா, என்னைய மட்டும் எந்த அளவுக்கு படிச்சு வச்சிருக்காங்க. படிக்க வச்சு என்னைய பெரிய அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஏய்! உன்னைய ஆளாக்கியிருக்கான்னு சொல்லு. ஆனா நீ படிச்சிருக்கன்னு மட்டும் சொல்லாத" அப்படின்னு முத்து சொல்றாரு. "நீ படிச்சது மாரி எதுவுமே நடந்துக்கலையேடா. அது சின்ன பையன். அந்த சின்ன பையன் வந்ததுக்கே நீ இந்த அர்த்தம் பேசுற. நீ அவங்க வீட்டுக்கு போறது நீ சந்தோஷப்படுற. அது ஒரு குட்டி பையன்டா. நம்ம வீட்ல சந்தோஷமா இருந்தா நமக்கு தானடா சந்தோஷம்" அப்படின்னு முத்து சொல்றாரு. இத பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம ட்ரிஸ்ஸும், அவங்க அம்மாவும் ரோகிணியும். "அம்மா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்களே" அப்படின்னு ட்ரிஸ் வருத்தத்தோட நின்னுட்டு இருக்காரு. ஆனா ரோகிணி நம்ம பெத்த புள்ள இவ்வளோ அவமானப்படுதுன்னு துளி கூட வருத்தம் இல்லாம இருந்துட்டு நிக்கிறாங்க. இந்த சைடுல விஜயா பார்த்துட்டு சொல்றாங்க, "ஃபர்ஸ்ட்டு இந்த சனியன கொண்டு போய் அவங்க வீட்ல கொண்டு விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே, "அம்மா சொல்றது தான் சரி" அப்படின்னு மனோஜும் சொல்றாரு. இந்த சைடுல அண்ணாமலை பார்த்துட்டு உடனே திட்டுறாரு விஜயாவ. "ஏய் விஜயா! நீ என்ன பேசுற? அது சின்ன பையன். அவங்க ஆச்சிக்கு உடம்பு சரியாயிருச்சு. இப்ப கூட்டிட்டு போறான் முத்து. நீ எதுவும் பேசாத" அப்படின்னு "நிறுத்து" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க வீட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் முத்தம் குடுத்துட்டு ட்ரிஸ் கிளம்புறாரு. அப்ப விஜயாவுக்கும் குடுத்துறாங்க. "இங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் குடுத்த மாரி எனக்கும் குடுக்குறான். இவன்லாம் என்ன புள்ளையோ, எப்படிதான் வளர்த்தாங்களோ, ஒழுக்கமே இல்லாம புள்ளைய வளர்த்துருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஆச்சிய பார்த்துட்டு. அவங்க ஆச்சி என்னதான் பிள்ளைய வளர்த்தாங்களோ அப்படின்னு சொல்லவும், நம்ம விஜயாவ பார்த்துட்டு ரோஹிணி, "ஐயோ! இவங்கலாம் ஆன்டி இந்த அளவுக்கு மனசுல இருக்காங்களா வஞ்சகமா" அப்படின்னு நெனைக்கிறாங்க. இந்த சைடுல விஜயா வந்து, "எப்படியோ வீட்டு சனிய விட்டு போனா சந்தோஷம் தான்" அப்படின்னு ரூமுக்குள்ள போயிருக்காங்க. இந்த சைடுல மீனா வந்து ட்ரிஸ்ஸ கூட்டுட்டு முத்தும் கிளம்புறாங்க. "எப்படியோ கொண்டு இத ஒழிச்சா சரி" அப்படின்னு சொல்லிட்டு போனோனே நம்ம ரோகிணிய பார்த்துட்டு நம்ம அண்ணாமலை கேட்குறாரு. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்ன ரோகிணி, எப்ப பார்த்தாலும் ட்ரிஸ் போடும்போது நீ ரொம்ப வருத்தப்படுற மாரி தெரியுது" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க. "அப்படிலாம் இல்ல அங்கிள். இவ எதுக்கு வருத்தப்பட போறா?" அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு உள்ள போயிருந்தாங்க. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போகப்போகுது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.